ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இது மட்டுமாய் நம்மை காத்தவர் இனியும் நம்மை காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வேலையிலும் கூட இந்த விசேஷமான இந்த வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் ரமேஷ் இந்த சபையுடைய மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்களாகி உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மத்தியில இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். It is a great joy that I am in your midst. கர்த்தர் அநேக பாடல்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாடல்கள் எல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. God has granted me many songs and I recorded all the songs on the YouTube. ஸோ நைஜல் சாலமன் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் என்னுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. Nigel Solomon, if you type that one in the YouTube, you'll get all brothers' songs. ஸோ அந்த பாடல்களிலிருந்து ஒரு பாடலை இந்த வேளையில் உங்களுக்காக பாடி பின்பதாய் வார்த்தைக்குள்ளே கடந்து I would செல்வோம். like to sing a song from one of that songs and then we'll get into the word of it. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. என் உள்ளம் உடைந்த போது என்னை மார்போடு அணைத்து உருவாக்கினீர். நான் நம்பிக்கை இழந்த போது என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீர். என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. உம் சிறகுகளின் நிழலை தந்தீர், உம் தழும்புகளால் சுகத்தை தந்தீர். உம் சிறகுகளின் நிழலை தந்தீர், உம் தழும்புகளால் சுகத்தை தந்தீர். பனி போல உருக்கினீர், மலை போன்ற துன்பம் என் தீங்கு நாட்களில் நீர்தான் என் தஞ்சம். பனி போல உருக்கினீர், மலை போன்ற துன்பம் என் தீங்கு நாட்களில் நீர்தான் என் தஞ்சம். என் வாழ்வே நீர்தானையா. எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுங்க. என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் என்று உரைத்த துணையாளரே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் என்று உரைத்த துணையாளரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் என்னோடு வந்தீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் என்னோடு வந்தீர். என் வாழ்வே நீதானையா. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.
என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வே நீர்தானையா. எல்லாரும் நாவுகளை திறந்து இந்த வேளையில் அறிக்கையிடுவோம். என்னுடைய வாழ்வை நீர்தானப்பா. என்னுடைய வாழ்வு, என்னுடைய வழி, என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரண், என்னுடைய கேடகன் நீர் ஒருவரே. ஓ எஸ் லார்ட். என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வே ஆமென் நீர்தானையா. என்னுடைய வாழ்வு ஆண்டவரே, நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழவே முடியாது. தெய்வமே, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வே நீர்தானையா. நீரனை வாழ வைக்கிற தெய்வம், நீரனை பாதுகாக்கிற தெய்வம் ஆண்டவர், நீரனை பராமரிக்கிறவர். என் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும் நீர் என்னோடு கூட வருகிற தேவனா இருப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட்டு விலகாத தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து வருகிற தேவனா இருப்பதற்காக துதிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். நாமத்தை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் எல்லாவற்றிலும் மேலானவர். நீ துதிக்கு பாத்திரப்பா. இந்த வேளையிலும் கூட அடியானை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து பாடலை கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு அதை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Let us turn to the book of Revelation, chapter 3 verse 8. chapter 3 verse 8. Book of Revelation, the last book. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், இனி ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். The word God want to give to our church is that I am keeping an open door for this church. No man will be able to close it. கர்த்தர் வாசலை திறப்பார் என்று சொன்னால், கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பார் என்று சொன்னால், கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொன்னால், அதற்கு ஒரு மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். God decided to give us blessing, give us opportunities, open us the door. Nobody is able to close that door. God will, when God opens. மனிதர்கள் கொடுக்கிற வாய்ப்புகள், மனிதர்கள் திறக்கிற வாசல்கள், மனிதர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எந்த வேளையில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அது தடைப்பட்டு போகும். எந்த கரங்கள் வாசலை திறக்கிறதோ அதே கரங்கள் அந்த வாசலை மூடும். When a blessing comes through a man, when opportunity comes to a man, through that same man the doors shall be closed again. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் என்று சொன்னால், when God gives the promise, கர்த்தர் வாசலை திறப்பார் என்று சொன்னால், God opens the door, நிச்சயமாய் கர்த்தர் ஒருவரும் அதை எதிர்த்து பூட்டாதபடிக்கு திறக்க வலிமையுள்ள தேவனாக இருக்கிறார். God is able to open the door in such a way that nobody will be able to close the door. Hallelujah. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. Because our God is not a man to lie, not the son of man to change his heart. அவர் சொல்லுகிற வார்த்தையை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். He is a God who confirms after time after again whatever he says, it happens in our life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், in order to the doors to open in our life, கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். God expects us to do something in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை செய்து முடிக்கும் போது நிச்சயமாய் தடையின்றி வாசல்களை கர்த்தர் திறந்தே கொடுப்பார். God will definitely open the doors in such a way all those things that God has promised will be fulfilled. முதலாவது வாசித்த இந்த வேத வசனத்திலே நான் பார்க்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். When the verses that we read, we see that God knows our deeds. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது கிரியையை. God is expecting deeds from us. எந்த கிரியை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் விசுவாசத்தின் கிரியை. What kind of deeds God expects from us? He is expecting from us the deeds of faith. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது விசுவாசத்தை அல்ல, விசுவாசத்தின் கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is not expecting just faith, he is expecting the deeds of the faith from us. விசுவாசம் என்பது ஆரம்ப காலத்தில் நாம் செய்கிற காரியம். Faith is the thing that we does in our beginning stage of our Christian life. ரட்சிக்கப்படுகிற புதிதிலே நாம் செய்கிற காரியம் விசுவாசம். The faith is the thing that we does
during our saving stage. ஆனால் வளர்ந்து வந்திருக்கிற கிறிஸ்தவர்களாய் வளர்ந்து வருகிற விசுவாசிகளாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசத்தை அல்ல, விசுவாசத்தின் கிரியை. As we are saved and being saved and growing in our salvation, God expects not the faith alone but the deeds of the faith. ஏனென்று சொல்ல யாக்கோபு 2:19 வசனம் சொல்லுகிறது. James chapter 2 verse 19 says. யாக்கோபு 2:19. James chapter 2 verse 19 says. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். ஆமென். Amen. You believe there is God and God is true. தேவன் ஒருவர் உண்டென்று சொல்வது ஒரு சாதாரண மனிதரோ இல்ல புறஜாதிகளோ சொல்லுகிற ஒரு வார்த்தை. இயேசு ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற காரியம். Hallelujah. Not an ordinary believer or a common man will be able to say Jesus is God. தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறாய், இப்படி செய்கிறதெல்லாம் நல்லதா, அதெல்லாம் ஓகே தான். You believe there is a God, it's good. ஆனால் யாரும் நம்மோடு சேர்ந்து அதே போல் விசுவாசத்தை விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து வாசிங்க. இல்ல அதே வசனம். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. ஆமென். Even the demons also believe and tremble. தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். ஆனால் பிசாசுகளும் நம்மோடு சேர்ந்து அதே விசுவாசத்தை விசுவாசிக்கிறது. You believe that God is good, even the demons also believe there is God. ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அந்த விசுவாசத்தை அல்ல, விசுவாசத்தின் கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is not expecting just faith, God is expecting the deeds that come out of that faith. நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே நடப்பிக்கும் போது, கிரியையிலே வெளிப்படுத்தும் போது, when we does the deeds of the faith, the actions of the faith, கால தாமதமின்றி கர்த்தர் அடைப்பட்ட வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். without any delay God is able to open the doors that everything closed. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. நம்முடைய விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். Through our faith our deeds must be manifested. இந்த பிலதெல்பியா சபையின் மக்கள் ஆண்டவரை எப்போது அதிகமாய் விசுவாசித்தார்கள் என்றால், the people of the church of the Philadelphia, when they loved God, வாசல்கள் அடைப்பட்ட வேளையிலே, when their doors were shut, தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பலன் இருந்த போது, when they had received only little strength, தன்னுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போது, when the opportunities were forbidden, ஆசீர்வாதங்கள் தடைப்பட்ட போது, the blessings were stopped, கர்த்தரை அதிகமாய் விசுவாசித்தார்கள். they started to believe in God. அவருடைய விசுவாசம் என்னவா இருந்தது என்று சொன்னால், what was their kind of faith? இந்த அடைப்பட்ட வாசலை கர்த்தர் ஒரு நாளிலே எனக்காய் திறக்க வல்லவர். Their faith was that one day God will open this door that is shut before me. அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். God looked at their faith. அந்த அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்தார். God opened that closed door. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அடைப்பட்ட வாசல்கள் இருக்கலாம், வாழ்க்கையில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்கள் அடைப்பட்ட வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். In our life also many doors might have shut, many opportunities has been denied, but in his set time God will able to open every door that is closed against you. ஆனால் நம் விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். Through our faith our deeds must manifest. தானியேல் 3:அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். Daniel chapter 3 we read. தானியேல் 3:அதிகாரம் 15வது வசனத்திலே 15 verse we see. நேபுகாத்நேச்சார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மூன்று வாலிபர்களையும் பார்த்து, Nebuchadnezzar the king looked at Shadrach, Meshach and Abednego and says to them, ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்பொழுதும் எக்காலங்கள் மேலத்தாளங்கள் கீதவாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும், அப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை வணங்குவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், இல்லை என்றால் இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் என்னுடைய கைக்கும் உங்களை தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி பார்க்கலாம் என்று சேலஞ்ச் பண்றார். The king looked at the three young men and said that it is good if you bow down and worship the idol that is erected. If you are refused to worship this idol, you are going to be thrown into the burning furnace. அப்பொழுது இந்த மூன்று வாலிபர்களும் ராஜாவை பார்த்து பேசுகிற அந்த வார்த்தை தான், அதுதான் விசுவாசத்தின் கிரியை. Look at the three young men speaks against the king the words of faith. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, the word that he says, 16வது வசனத்துல, the 16th verse, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வாசிங்க, ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. O king, we do not have anything to say to you regarding this matter. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, when you look at this verse, அது தூய தமிழ்ல வாசிக்கிறதுனால அதுக்கு உண்டான டெப்த் நமக்கு புரியாது பல வேளைகளில. so when you look at the Tamil, you will not understand the deep meaning of it. முதலாவது அவர்கள் ராஜாவை பார்த்து என்ன சொல்றார்கள்? First they looked at the king and what they said, நேபுகாத்நேச்சாரே, oh Nebuchadnezzar. ராஜாவை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. They called the king by name. நம்ம ஊர்ல நம்ம கவுன்சிலரை கூட என்ன பண்ண முடியாது பேர் சொல்லி
கூப்பிட முடியாது. In our country, we cannot even call the MLA by name. கவுன்சிலர் பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா கவுன்சிலர் டென்ஷன் ஆயிருவாரு. When you call the counselor by name, you will get tensed. நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்ய மாட்டாங்க, நமக்கு விரோதமாய் காரியங்களை They செய்வார்கள். will refuse to do the work that we ask them to do. அதற்காக பல பேர் நம்ம என்ன பண்ணுவோம், பயந்துட்டு போய் பேரெல்லாம் சொல்லாம அவரை போயிட்டு இது அதுன்னு கூப்பிட்டுருப்போம். So we have to go and beg them. ஆனா பாருங்க, இந்த இடத்துல அந்த 3 வாலிபர்களும் அந்த நாட்டின் ராஜாவை பார்த்து முதல்ல நேபுகாத்நேச்சாரே, The 3 boys with faith, they looked at the king and said, "Oh Nebuchadnezzar, இதற்கு உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. there is no need for us to answer your question." ஆனா சாதாரணமா நம்ம தமிழ்ல பார்க்கணும்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு When you இல்லை. look at it on a common language, there is no need to answer you. பிகாஸ் நான் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். Because they said that the Lord we serve is able to deliver us. அவர் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். He is able to deliver us. அவர் விடுவிக்காமலே போனாலும் பரவாயில்ல, Even if it does not deliver us, எனக்கு முன்பாய் நீ செய்து வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை நாங்க வணங்கவே மாட்டோம் we என்பதை will not bow to the image that you erected. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். Let it be known that we will not worship the idol that you அவங்க made. சொன்ன காரியம் என்னன்னா, முதல்ல எங்களுக்கு சேலஞ்ச் பண்றது விட்டுட்டு நாங்க சொல்றதை தெரிஞ்சுங்க. நீங்க வச்ச சிலையை மாத்திரம் நாங்க வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். They said to the king, before you listen to us, listen to our thing, our confidence that we will not worship the image that you have said, but we'll worship the living God, our அவர் God. 3 பேருடைய கண்களுக்கு முன்பாய் மரண தண்டனை இருக்கிறது. In front of the 3 young men's eyes, death is hanging. மரண விளிம்பில் இருக்கிறார்கள். They are at the edge of the death. அந்த மரண விளிம்பில் இருக்கிற போது கூட தங்கள் ஜீவன் போகும் என்று நினைத்தாவது கூட கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். Even at the last stage of their life, the death is facing situation, they believe that God is able to deliver them. அதுதான் விசுவாசத்தின் That கிரியை. is faith. Hallelujah. அந்த கடைசி பரியந்தம் ராஜா 1 மடங்கு எரிந்த அக்கினி சூளையை 7 மடங்கு கூட்டினது போது கூட அவர்கள் விசுவாசத்திலிருந்து பின்மாற்றம் அடையாதபடிக்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் என்று உறுதியாய் நின்றார்கள். Even the burning furnace was increased heat by 7-fold. They stood in their faith and they refused to worship the idol that the king has made. அவங்க நினைச்சிருப்பாங்க, நீ 70 மடங்கு இல்ல 7 மடங்கு இல்ல 70 மடங்கு கூட்டினாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க They வல்லவர். had such a kind of faith, not even 7 times. Even if you increase the heat by 70 times, we are not going to worship. இந்த அக்கினிக்கு மேலாய் வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். Because we serve a God who is able to, who is greater than this fire which you have put. எங்களை நிச்சயமாய் எங்கள் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக Our இருக்கிறார். God is definitely will able to save us. அவர் எங்களை Hallelujah. விடுவித்தே தீருவார். He will definitely deliver us. நாங்கள் பயப்படுவது இந்த மனிதர்க்காக அல்ல, We are not afraid of this man. நாங்கள் வணங்க இந்த சிலை அல்ல, We don't bow before this idol. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை We ஆராதிக்கிறவர்கள், worship the living God. நாங்கள் Hallelujah. ஜீவனுள்ள தேவனை We வணங்குகிறவர்கள். are serving the living God. எங்களுடைய ஆராதனை அவருக்கு மாத்திரமே, Our worship belongs to Him alone. எங்கள் துதி அவருக்கு மாத்திரமே, Our praise belongs to Him alone. எங்களுடைய மகிமை அவருக்கு மாத்திரமே, Our honor is going to எங்களுடைய Him alone. கனம் அவருக்கு மாத்திரமே. Our service is to Him alone. அவர் எங்களை விடுவிக்க He வல்லவர். is able to deliver us. ஆமென். Hallelujah. அதுதான் விசுவாசத்தின் That கிரியை. is the deeds of the faith. நாங்கள் மரணத்தை சந்திக்க நேரிட்டாலும், Even if we face death, நாங்கள் மரித்தே போனாலும், even if we die, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். our God who serves us is able to deliver us. என்ன சொன்னால் வேதத்தில் விசுவாசம், நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து Because the word of God says we know whom we worship. Hallelujah. யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரவங்களையும் அனுபவித்த போது கூட, Job, even though he went through all the difficulties in his அவன் life, சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பி கொண்டிருப்பேன். one thing he said, that even my flesh dies, I will still yet praise my God. Hallelujah. இதுதான் விசுவாசத்தின் கிரியை. That is the deeds of the faith. அந்த விசுவாசத்தின் கிரியை நாம் வெளிப்படுத்தும் போது When we manifest the deeds of our faith, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்கள் வரலாம், many troubles can come across our இப்படிப்பட்ட life. சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், Temptations and trials will இப்படிப்பட்ட come. அக்கினி நம்முடைய வாழ்க்கையில எரிந்து கொண்டிருக்கலாம், Like kind of fire burns in our life. இப்படிப்பட்ட பயமுறுத்துதல் இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தலாம், People will sometimes scare us. நமக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பலாம், Things will rise up against நமக்கு us. விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம், Men will rise up against நமக்கு us. விரோதமாய் நாவுகள் எழும்பலாம், The tongues will speak against நமக்கு us. விரோதமாய் சூழ்நிலைகள் எழும்பலாம். Situation will come against us. ஆனால் நாம் உறுதியாய் நிற்கும்போது But when we நிச்சயமாய் stand,
நான் உறுதியா நிக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற When தேவன். we stand in faith, God is able to do more than we ask or imagine. அடைக்கப்பட்ட Hallelujah. வாசலை கர்த்தர் திறப்பார். God will open the closed doors. ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க வல்லவராக God will இருக்கிறார். release the blessings. வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்க God வல்லவராக will break இருக்கிறார். all the hindrances in the நம்முடைய life. தேவன் வழி இல்லாத இடத்துல வழியை Our உருவாக்குகிறவர். God is a God who makes way where there is no way. அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற தேவன். He is a God who opened the doors. வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். He is a God who opened the gates of heaven and blesses more than we have place to hold it. ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது விசுவாசத்தின் But கிரியை. God is expecting us the deeds of the faith. அந்த விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தும் போது When we manifest and do the deeds of the faith, வாசலை திறப்பது கர்த்தருடைய கடமையாய் மாறுகிறது. it is the duty of God to open the அது doors. கர்த்தருடைய பொறுப்பாய் மாறுகிறது. That is the responsibility of God. நிச்சயமாய் கர்த்தர் வாசலை திறந்தே கொடுப்பார். Definitely God will open the doors. Hallelujah. ஆமென் ஹalleluya. ஒரு ஆமென் அல்ல கூட சொல்ல மாட்டீங்க. ஆமென் ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம் கிரியைகளை கண்டு கொண்டிருக்கிறார். ஆமென். God is looking and watching the deeds of our faith. இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற விசுவாசத்தின் கிரியை எந்த அளவில் இருக்கிறது. We have to discern and introspect our life. What kind of deeds my faith has? என்னுடைய விசுவாசம் பிசாசோடு கூட சேர்ந்து இருக்கிறதா? Is my faith is just like the faith of the demons? இல்லை என்று சொன்னால் என்னுடைய விசுவாசம் கிரியிலே வெளிப்படுகிறதா? Or my faith is manifesting by the deeds itself? நாம் வளர 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 நம்முடைய விசுவாசம் கிரியிலே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். As we grow in our Christian life, our deeds of the faith must manifest. நாம் அப்படியாய் விசுவாசத்திலே கிரியிலே வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை வர வர இந்த தேசத்திலே உயர்த்த வல்லவராக இருக்கிறார். As we continue to manifest the deeds of the faith, God is able to lift us up in this country. நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த Whatever we are வல்லவர். expecting, God is able to do those things in our life. அந்த அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். God is able to open the closed doors which is against us. ஆமென் ஹalleluya. Hallelujah. முதலாவது பார்த்தோம் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The first thing that we saw, God knows our deeds. இரண்டாவது காரியத்தை குறித்து பார்க்கும்போது The second thing that we see in this verse, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் you have little strength. அந்த கொஞ்ச பலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். In that little strength, you need to listen to the word of God. நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகளில குறைவுபட்டு போகலாம். In our lives, sometimes we become weak. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பலன் இருக்கலாம். We have little strength. அந்த கொஞ்ச பலத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். When we in that little strength will we heed to the word of God, God is able to do things beyond our nature. எடுக்க வருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். God is able to give you that thing. When you take, it will keep on coming. நம்மை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்கிற Through வல்லவராக இருக்கிறார். us, ஆமென். God is able to bless many people around you. Hallelujah. ஆமென் ஹalleluya. Hallelujah. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In 1 Kings chapter 17, we see an incident. சாரிபாத் விதரிடத்திலே எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். God sent Elijah to a woman called Sarephat. அந்த சாரிபாத் விதரிடத்திலே எலியாவை அனுப்பும்போது When Elijah went to that place, அந்த சாரிபாத் விதவை சந்திக்கிறார். he meets a widow. அந்த சாரிபாத் விதவை சந்திக்கும் போது When he meets the widow, அவர்களிடத்திலே ஒரு அப்பத்தை கேட்கிறார். please give me a bread. அப்ப அந்த ஸ்திரீ சொல்லுகிற ஒரு வார்த்தை, The widow says to him, என்னிடத்தில் இருப்பதோ ஒரு பிடி மாவும் I have only a handful of flour ஒரு பாத்திரத்துல எண்ணெயை தவிர ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி and a சொல்றாங்க. jar of oil, except that nothing I have. இதை நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகிறதற்காய் ஆயத்தமாயிருக்கிறோம். We already planned that we are going to make bread out of it and me and my son will eat and then we are going to die. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுதான் கடைசி தருணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். In our life also we may be thinking that this is the last stage of my life. இதுதான் என்னோட கடைசி ஆயுதம். This is my last weapon. இதுதான் என்னோட கடைசி பலன். This is my last strength. இது முடிந்து விட்டது என்று சொன்னால் என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும் என்று சொல்லி பலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கலாம். You may be in the situation, if this thing doesn't happen, my life is going to be a question mark. You may be in that situation like that அந்த today. சாரிபாத் விதவையும் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். That the woman widow said the same thing. இதுதான் என்னோட கடைசி பலன். This is my last strength, O Lord. ஒரே பிடி மாவும் This is the last handful of flour. கலயத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் மாத்திரமே I have இருக்கிறது. a jar of oil only. இதை தவிர வேற ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை. I don't have anything else. இதை நாங்கள் சாப்பிட்டு சாகிறதற்கும் ஆயத்தமா இருக்கிறோம். We are ready to eat this and die. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்ததனால But when she listened to the word of God, கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். God changed her situation. அந்த இடத்துல பார்க்கும்போது எலியா எல்லாவற்றையும் கேட்டு என்ன சொல்றாரு, அதெல்லாம் சரி, நீ என்ன பண்ணு. So after hearing all this, Elijah told that widow, நீ போய் ஒரு சிறிய அடையை சுட்டு கொண்டு வா. You first go and make a bread out of what the flour and the oil you have. பஞ்சம் தீருகிற வரையிலே பானையில மா செலவழிந்து போவதில்லை. Until the famine goes back, the flour in your vessel will not run down. கலயத்துல எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று In your சொல்லி jar
oil will not run down. கர்த்தருடைய வார்த்தையை நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவன் சொல்லுகிற போது, In the name of the Lord I say, when he said, அவள் புரிந்து கொண்டால் இது இந்த மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை என்று. she understood this is not the words of the man, but it's the words of the Lord. ஏனென்று சொன்னால் அதே வேத அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். In the same chapter we see verse 9. அப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், God looked at Elijah and says, வாசிங்க, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே நீ தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதைக்கு நான் ஏற்கனவே கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. எலியா வர வரைக்கும் இதுதான் எலியான்னு தெரியாது. So until Elijah came to her house, they did not know who this is Elijah. இதுதான் தேவனுடைய மனுஷன் தெரியாது. They did not know this is the man of God. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கர்த்தர் இந்த ஸ்திரீக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். Because already God has commanded this woman. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பானையில மா செலவழிந்து போவதில்லை, கலயத்திலே எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற போது, So when he told in the name of the Lord, the flour and the oil will not run down in your vessels. அவள் புரிந்து கொண்டது இது இந்த மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. Then she understood this is not the words of this man, but it is the word of the Lord. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிற போது, When we hear the word of God, when we receive the word of God, அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், வார்த்தை மீது விசுவாசத்தை வைக்க we வேண்டும். have to believe the word. We have to put our confidence in that word. நாம் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், Whatever situation it may be, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, when we listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் காரியங்களை செய்கிற போது, when we do things according to the word of God, கர்த்தர் நம் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக God is இருக்கிறார். able to change our situation. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் He கிரியை is செய்வார். able to more than ask or imagine. எரேமியா Hallelujah. 33:3 சொல்லுகிறபடி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். According to Jeremiah chapter 33 verse 3, God will do more than the things you ask or imagine. இவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததனால, Because she heard to the word of the Lord, கர்த்தர் அவளை கொண்டு அநேகரை ஆசீர்வதித்தார். God blessed many people through her. அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். When you read the 15th verse, அவள் போய் இப்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி செவி கொடுக்கிறாள். ஆமென். when they went and did whatever the word of God said. அந்த வார்த்தை சொன்னது எலியாவா இருக்கலாம். Maybe the word was spoken by Elijah, ஆனால் இவள் புரிந்து கொண்ட ஒரு காரியம், இது கர்த்தருடைய வார்த்தை. but she received it as the word of the Lord. அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அவள் போய் செய்தாள். She went and did according to the word of the Lord. இந்த வசனம் சொல்லுகிறது, The word of God says, அவள் போய் she went, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தாள். did according to the word of the Lord. அவளும் She, இவனும் the son, அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். all his household, everybody ate. அந்த பஞ்சம் தீர்கிற வரையில பானையில மாசளவிலிருந்து போவதில்லை, கலயத்துல எண்ணெய் குறைந்து Until the போவதில்லை. famine was over, the flour in the vessel and the oil in the jar did not run dry. ஆமென். ஹalleluya. Hallelujah. அந்த ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பிடி மாவு, The woman said, one handful of flour, ஒரு கலயத்துல எண்ணெய், a jar of oil. இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. I don't have anything else. இருப்பது நானும் என் மகனும். There are only me and my son இதை remain. சாப்பிட்டு அடுத்த வேளை ஒன்றுமே இல்லை, நாங்கள் சாகிறதற்கு கூட ஆயத்தமா இருக்கிறோம். We are prepared already to eat this and die the next meal. ஆனால் அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி But கொடுத்ததனால when you listen to the word of the Lord, கர்த்தர் செய்த காரியம், God did a wonder. அவளும் He, இவனும் he, அவன் வீட்டார் அநேக all நாள் his household, சாப்பிட்டார்கள். all the people ate the food. ஆமென். ஹalleluya. Hallelujah. அந்த ஸ்திரீயை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். As the Lord blessed the woman, God is able to bless all of you today. உங்களுக்கு கொஞ்சம் Hallelujah. பலன் இருக்கலாம், You may have little strength. வாழ்க்கையில பற்றாக்குறைகள் இருக்கலாம், You may have lack in your life. போதுமான காரியங்கள் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். You may not have all the things in the life. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது, But when you listen to the word of the Lord, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்க்க வல்லவராக God இருக்கிறார். is able to do miracles which is beyond human recognition and natural ability. அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க God is வல்லவராக able இருக்கிறார். to open the doors that is shut against you. ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த இடத்துல நாம யோசிச்சு பார்க்கணும். You listen, think about your life. அந்த ஸ்திரீ சொல்லியிருக்கலாம் எலியா கிட்ட, Maybe that woman has told Elijah, இது எனக்கும் என் மகனுக்குமே பத்தாது, this is not equal for, this is not be enough for me and my son. உங்களோட வார்த்தையை நான் செவி கொடுக்க I முடியாது, will not listen to the word. இதை அது செய்து நானும் என் மகனும் தான் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கலாம். She should have told that I will make this bread and me and my son will அதே eat it. போல் அவள் செய்து அவளும் அவள் மகனும் சாப்பிட்டிருக்கலாம். They may made it and ate it. ஆனால் மறுநாள் என்ன நடந்திருக்கும்? What would have happened the next day? ஸோ நெக்ஸ்ட் டே என்ன இருக்கும்? அந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருப்பா? ஒண்ணுமே இல்லாம அவ சொன்னபடி நானும் என் மகனும் சாகிறதுக்கு
ஆயத்தமா இருக்கிறோம், எங்களிடத்துல ஒண்ணுமே கிடையாது. As she told that, the next day they would have nothing to do. ஆனால் ஒரு பெற்ற தாயாய் As a mother, தன்னுடைய மகன் மரிப்பதை அந்த தாயால் பார்க்கவே முடியாது. the mother will not be able to see the அதை death of எந்த the son. தாயாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. No woman will see the son dying. அவள் என்ன செய்திருப்பாள்? What should have done? ஒரு பக்கத்துல நாலு வீட்டுல போயிட்டு என்ன பண்ணிருப்பா? கையேந்தி இருப்பா. She would have gone to next houses and begged for food. நான் பசி தாங்கி விடுவேன், I will bear my hunger. என்னுடைய மகன் பசி தாங்க மாட்டான், My son will not bear hunger. என்னுடைய மகன் மரிப்பதை என்னால் பார்க்க I முடியாது, will not able to see my son die. அதனால நீ என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லி என்ன So பண்ணிருக்கலாம். please give something. போய் அந்த ஸ்திரீ 4 பேர் வீட்டுல கையேந்திருக்கிற சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருப்பாள். Maybe she might have gone into the situation where we went and begged. அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போயிருந்தாள். If she had not listened to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அதை புறக்கணித்து அவள் தன்னுடைய சுயநலத்துக்காக காரியங்களை செய்திருந்தால் அப்படி கையேந்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் அவள் தள்ளப்பட்டிருப்பாள். If she has not listened to the word of God, she would have gone to the situation where she begged bed for the son. ஆனால் அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததனால, But she listened to the word of கர்த்தருடைய God. வார்த்தைக்கு செவி கொடுத்த காரியங்களை செய்ததனால, Because she listened to the word of God and இப்படி did things. கையேந்த வேண்டிய கரங்களை, She would have this hands which supposed to beg. அந்த கையேந்த வேண்டிய கரங்களை கர்த்தர் கொடுக்கிற கரமாய் That மாற்றினார். same hand God made it into a hand that gives the people. 4 பேர்ட்ட Hallelujah. போய் கையேந்திருக்கணும் மறாத நாள். Hallelujah. She would have gone and begged for her people. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததனால அநேகரை அந்த ஸ்திரீ அந்த நாளிலே போஷித்தாள். ஆமென். Hallelujah. Because she listened to the word of God, God changed her situation that she did not beg, but she gave. ஆமென். ஹalleluya. தன்னுடைய கரங்களை கொடுக்கிற கரமாய் கர்த்தர் மாற்றினார். The hand was changed into a giving hand by the Lord. உங்களுடைய Hallelujah. வாழ்க்கையிலும் கூட இப்படி பற்றாக்குறைகள் இருக்கலாம். In your life also you have lack. கொஞ்சம் பலன் இருக்கலாம், You have little strength. குறைவுபட்டு போயிருக்கலாம். You might become small. ஆனால் அதன் மத்தியிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நீங்கள் காரியங்களை செய்கிற போது, When you wait in the presence of God, listen to the word of God and does things according to the word of God, கர்த்தர் உங்களை கையேந்த விடாமல் God will not allow you to beg. கர்த்தர் உங்களை கொடுக்கிற கரமாய் மாற்றுவார். God will make you a blesser. Hallelujah. அநேகருக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் God வைப்பார். will make you a blessing to many people. உங்கள் வாழ்க்கையில அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பார். God is able to open the doors that is shut against அந்த you. ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். If God can do the miracle in that woman's life, அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று if சொன்னார். God is able to do things beyond the human possibility, அந்த பற்றாக்குறைகளை மாற்றுவார் என்று if சொன்னார். God is able to remove the lack from our life, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படியாய் செய்ய அதிக நிச்சயமுள்ளவராய் இருக்கிறார். God is able to do the same thing in your life also. அவருடைய Hallelujah. வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, When you listen to the word, அவர் வார்த்தையை சார்ந்திருக்கும் போது when you depend on the word, கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க வல்லவர். God is able to release the blessing into your life. உங்கள் அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். God will open the doors that is shut against you. ஆமென். ஹalleluya. Hallelujah. உங்கள் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். God looks at your deeds. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது When you have little strength, அவர் நாமத்தை நீங்கள் மறுதலியாமல் இருக்க வேண்டும். be sure that don't deny his name. ஆமென். ஹalleluya. Hallelujah. மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான். The most important thing is do not deny the name of the Lord. கிரியையில விசுவாசத்தை வெளிப்படுத்திடலாம். It is easy to manifest our works and our faith. கொஞ்சம் பலன் இருக்கும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம். When we have little strength, we can listen to the word of God. ஆனால் ஒரு சில காரணங்களிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்களாய் தள்ளப்படுகிறோம். But when the situation comes, we tend to deny the name of the Lord. ஆமென். ஹalleluya. Hallelujah. பல வேளையில பல காரியங்களை நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பேசி விடுகிறோம். Many times we speak things against God. நம் விரோதமாய் சூழ்நிலைகள் வருகிற போது, When things turn against us, நாம் நெருக்கப்படுகிற போது, when we are oppressed, நாம் உபத்திரவங்களை சந்திக்கும் போது, when we see troubles and sorrows in our life, தோல்விகளை சந்திக்கும் போது, when we face difficulties and failures, நம் விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் போது, when people rise up against நம் us, விரோதமாய் நாவுகள் பேசும்போது, when tongues talks against நாம் us, கர்த்தரை மறுதலிக்கிறோம். we tend to deny the Lord. ஆமென். Amen. இன்னைக்கு கூட பாஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, Hallelujah. வர்ஷிப் டைம்ல சொல்லிட்டாரு, During the worship time we said, ஏன்பா என்னோட இன்னும் பதில் வரல, ஏன் என் ஜெபத்தை கேக்குறீங்களா இல்லையான்னு. Lord, why you did not answer me? Why you did not show your answer my அதே prayer? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். The ஆமென். same God is able to speak to us. மல்கியா 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Malachi chapter 3 says, 13வது வசனத்தை வாசிப்போம். verse 13 says, Malachi chapter 3 verse 13 says, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் எனக்கு கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. Hallelujah. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுற எல்லா பேச்சுக்களும் எனக்கு என்னவா இருக்கிறது? கடினமா இருக்கிறது. You have spoken arrogantly against me, says the Lord. பல வேளையில நம்ம தமிழ் பைபிள் எப்படி படிக்கணும்னா தூய தமிழ்ல படிக்கவே கூடாது.
Many times when we read the Tamil Bible, we should not read in that particular context. நம்ம சாதாரணமா பேசுற மாதிரியே படிக்கணும் பைபிள. We have to read the Tamil Bible in our slang. அப்பதான் நம்ம அதோட ஆழம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். Then only we can able to understand the depth of that. கடினமா இருக்குதுன்னு ஏதோ ஆண்டவர் சொல்றாருன்னு நினைச்சுப்போம் நம்ம. When we see that it's hard, arrogant, we have a different definition. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் எனக்கு மனவேதனையா இருக்கிறது. What we understand from this particular verse is, whatever you said and spoke against me, it bothers me, God says. எனக்கு மன ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, I மன feel பாரமா very இருக்கிறது. bad, I'm burdened, God says. ஏனென்று சொன்னால் அவிதமாய் நாம் பேசுகிறோம் என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனித்து கேட்கிற தேவனா இருக்கிறார். Because whatever we speak, God listen to us carefully. ஏன் அதனால் நாம் பேசுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கூர்ந்து கவனித்து கேட்பதனாலே நாம் பேசுகிற காரியங்கள், அவர் விரோதமாய் பேசுகிற காரியங்கள் அவருக்கு நிச்சயமாய் மனவேதனை, மன பாரத்தை, மன வலியை கொடுக்கிறது. In our anguish, sometimes we speak things against God. That things make sad God's heart. அந்த ஆதங்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God is expressing his anguish and his sorrow. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள் எனக்கு கடினமா இருக்கிறது. The things that you spoken against me, I feel sorrow and burden. ஆனாலும் நாம் உங்க விரோதமா என்ன பேசணும் ஆண்டவரேன்னு கேக்குறோம். So we also ask God boldly, Lord, what I have spoke. அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கார். வாசிங்க. For that also God is able to answer. 13வது வசனம் 14வது வசனம் படிங்க. தேவனை சேவிப்பது விருதா. It is futile to serve God. ஆமென். முதலாவது கேட்கிற நம் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜெபம் பண்றதே வேஸ்டா? Lord, I am praying, that is waste. பல வேளையில நம்முடைய உள்ளத்தில் எழும்புற கேள்வி, நான் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, நம் விரோதமாய் காரியங்களை சந்திக்கும் போது நம் உள்ளத்தில் எழும்புகிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, நான் ஜெபம் பண்றதே வேஸ்டா? When we go through troubles, difficulties, sorrows, the question comes in our mind, whatever I am praying, it's a waste. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறது வேஸ்டா? Is my believing in God is waste? ஏன்னு சொன்னா, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறேன், உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல நான் காத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள், என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்? I'm waiting on God, I'm praying, I'm fasting, I'm seeking the Lord, but still why in my life lot of struggles and sorrows? என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பதை பல வேளையிலே நம்முடைய இல்லத்தில் எழும்புகிற கேள்விகள். There is a question comes in our heart, does really God listen to my prayer? அதை வாய் திறந்து நாம் பேசுகிறோம். We open our mouth and tell God also. நான் ஜெபம் பண்ணி என்ன பிரதர் இருக்குது? What is the benefit, brother, by praying? ஆண்டவரை நம்பி என்ன இருக்குது? What is the benefit in believing in என்னுடைய God? வாழ்க்கையில அனுதினமும் போராட்டங்களா இருக்கிறதே. My life is filled with difficulty every day. அனுதினமும் பிரச்சனைகளாவே இருக்கிறதே. Trouble every day in my life. எதிர்பாராத நேரத்துல எப்ப என்னோட வாழ்க்கையில பிரச்சனை வரும்னே தெரியலையே. I does not know when the trouble is going to come in my நான் life. ஜெபம் பண்றதே வேஸ்ட் பிரதர். My praying is waste, my brother. இப்படி பலர் விசுவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Many believers speak like that. அந்த ஆதங்கத்தை தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God is expressing that anguish. தேவனை சேவிப்பது விருதா. It is vain to serve the Lord. அவருடைய அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்றதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் what is the use? என்ன பிரயோஜனம் எனக்கு? What is the gain by following his commandments and mourning myself before the Lord Almighty? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்றேன், I'm keeping his commands. வேதத்தின்படி நான் நடக்க பார்க்கிறேன். I'm trying to walk according to his word. இந்த உலகத்துல எனக்கு பலவிதமான இச்சைகள் உண்டு. In this world I have lot of covetousness. பலவிதமான ஆசைகள் உண்டு. I have lot of desires. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தை பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. I want to do all the sins and enjoy in this life. ஆனால் கர்த்தருடைய பார்வையில நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, but I desire to be holy in the eyes of the Lord. நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி, I want to enter into the kingdom of heaven. நான் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி, I want to live a life that pleasing God. என்னோட விசுவாசத்து ஓட்டத்திலே நான் பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, I'm trying to run this race of faith and keeping myself. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசைகளையும் இச்சைகளையும் நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். I'm controlling all these desires and the flesh and the desires that comes from the world. அந்த இச்சைகள் என்னை சூழ்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் புரட்டே தள்ளிவிட்டு, even though all these desires and the passion surrounds me, I threw away all things. என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, because I desire, I want to be holy and righteous before my God. இதெல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணி வாழ்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? After doing all this controlling and restricting myself and living such kind of life, what is the profit, my brother? என்னோட வாழ்க்கையில போராட்டங்கள், என்னோட வாழ்க்கையில பிரச்சனைகள், என்னோட வாழ்க்கையில உபத்திரவங்கள், தோல்விகள், வெறுமைகள், in my life, after that sorrow, trouble and anguish,
இதெல்லாம் என்னை சூழ்ந்திருக்கிறதே, All these things that surround me. இதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. There is no profit in following God. நான் ஜெபம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. There is no profit in praying. நான் உபவாசம் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் There இல்லை. is no gain in my fasting. நான் சபையில வந்து கலந்து கொள்வதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் There இல்லை. is no benefit in attending the church. நான் பரிசுத்தமா வாழ்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனமும் இல்லை. There is no gain in living holy. ஆனால் என்னோட வாழ்க்கையில உபத்திரவங்களும் போராட்டங்களுமே இருக்கிறது. But my life is filled with sorrow, troubles and difficulties. ஆண்டவர் ஒருவர் உண்டென்று இருக்காரா இல்லையான்னு சொல்லி கேள்வி எழும்பும். There is a question comes in our head. Is there a God alive? ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த கேள்வி எழும்பி இருக்கு? How many of you ask this question to God? நாம் சோதனையை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது விதமான கேள்விகள் ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. ஆமென். யாரை பார்த்து சொல்லுகிறார்? God looks at who and asking. யாரை பார்த்து சொல்றாரு? God is looking at who and says. நம்மை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு இல்ல, என்னை பார்த்து சொல்லுகிறார். God is looking at me and telling me. என்னை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். God is looking at me and பல says. வேளையில நான் வாய் திறந்து சொல்லாமல் போனாலும் உள்ளத்திலே இந்த கேள்விகள் எழும்பும். We don't confess by words, but many times the questions comes in our heart and mind. பொல்லாத பிசாசானவன் இப்படிப்பட்ட கேள்விகளை நம் உள்ளத்திலே விதைப்பான். The enemy sows such kind of doubts in our hearts. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், One thing we need to understand. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. Hallelujah. The eyes of the Lord are on the righteous. Hallelujah. நீதிமான்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் எப்போதும் செவி கொடுத்து கேட்பதற்கு அவர் செவிகளை எப்போதும் திறந்து வைத்திருக்கிறார். God's ears are always open to hear the prayers of the righteous. நாம் Hallelujah. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, When we face such kind of situations, இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கும் போது, when we see such kind of troubles, நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதபடிக்கு we should not talk such kind of words. என் கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க செய்வார். We have to have the confidence that my God will bring the things to pass. கர்த்தர் என் அடைப்பட்ட வாசலை திறப்பார். God will able to open the doors. அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to complete it. விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். We have to speak the words of faith. ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச We have வேண்டும். to speak the words of blessing. நன்மையான வார்த்தைகளை பேச We have to வேண்டும். good words. வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Because the word of the Lord says that life and death come from the power of your tongue. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். Whoever loves it will eat the fruit of it. நாம் எதை பேசுகிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்வோம். Whatever you speak, that you are going to receive. நாம் நன்மையை பேசும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற When தேவனாக you இருக்கிறார். speak, God is able to do good things in your life. நாம் தீமைகளை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில தீமையை தவிர ஒரு ஒன்றுமே நடக்காது. When you speak evil, there's other than the evil, nothing is going to happen in இப்படிப்பட்ட your life. சூழ்நிலையில நாம் எதை பேசுகிறோம்? In this kind of situation, நம் நாவு- what kind of words we speak? நம் நாவு எதை பேசுகிறது? What our tongue speaks. நாம் பேசுகிற வார்த்தையை ஆராய்ந்து நாம் பேச வேண்டும். We have to discern and speak our words. நாம் பேசுகிறதை பொல்லாத பிசாசானவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். Whatever we speak, the enemy is watching. அதை பார்க்கிறவன் நம்ம சூழ்நிலைகளுக்குள்ளாய் நம்மை தள்ளுகிறதே அவனா இருக்கிறான். Hallelujah. God is able to rescue us from the situation. ஆமென். ஹல்லேலூயா. Amen. நாம் பேச வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து நாம் பேச We வேண்டும். have to think and speak what we have to நாம் speak. பேசுகிற வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. Because whatever word you speak, நாம் there is life in நாம் that. பேசுகிற வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. Because the word that we speak has power. நம் விரோதமாய் மனிதர்கள் வந்து நம்மை பேசும்போது, When people comes and talks against us, நம் சூழ்நிலைகளை அறிந்து மனிதர்கள் நம்மிடத்துல வந்து கேட்கும்போது, when people understand the situation and come and ask us, அவர்களிடத்துல போய் நாம் புலம்பாதபடிக்கு, we should not go and grumble to them. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கல, We should not tell them God did not answer my ஆண்டவர் prayer. என்ன பார்க்கல, God did not look at me. ஆண்டவர் என்னை ஆராய்ந்து பார்க்கவில்லை, God did not search me. அவர் என்னை உபத்திரவத்துல தள்ளுறார் ஆண்டவர் God சொல்லி is leading me into temptation. அப்படியே நாம் பேசாதபடிக்கு, We should not talk like that. என் கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்ற வல்லவர், But we should speak that God is able to change the situation. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், In Jesus' name I am blessed. இயேசுவின் நாமத்தினாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன், In Jesus' name I am happy. இயேசுவின் நாமத்தினாலே நான் சமாதானமா இருக்கிறேன். In Jesus' name I am at peace. நாம் இப்படியாய் பேச 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 When we speak like this, நமக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றியே தீருவார். whatever situation that is against you, God will change it. Hallelujah. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நாம் எதை பேசுகிறோமோ அதை கூர்ந்து கவனித்து கேட்கிறவர். Because God is watching keenly what kind of words you speak. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் நம்ம பார்க்கும்போது அநேகர் கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்வார்கள். When in our life many people do things against us. இந்த உலகத்துல பல மனிதர்கள் பாவத்துல வாழ்வார்கள். In this world many people living in sin. அவர்கள் பாவத்துல வாழ்ந்தாலும் நல்லா இருப்பாங்க. Even though they live in sin, they are very blessed and prosperous. அதை பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும். When we look at them, we also ask this question. நான் ஜெபம் பண்றேன், விசுவாசத்துல இருக்கிறேன், நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் I நடக்குது? am not like them enjoying sin. I am praying, fasting and living, but why I am struggling? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட உபத்திரவம்? Why only for me like this trouble? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் பண்றானே அவன். They are enjoying all the life doing all kinds of sin. ஆண்டவருக்கு விரோதமா எல்லா காரியத்தையும் செய்யறான். He does all things against God. ஆனா அவன்
சந்தோஷமா இருக்கிறான், He is very happy. அவன் சமாதானமா இருக்கிறான். He is at peace. அவனை பார்த்தா ஒரு பிரச்சனை கொடுத்து அவன் வாழ்க்கையில இருக்கிற When you மாதிரி look at தெரியல. him, he does not have any trouble. ஆனா நான் இப்படி ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்கு மாத்திரம் இப்படி But நடக்குதுன்னு I சொல்லி want to live according to the word of God, but why lot of troubles? நமக்கு எழும்புற கேள்வி ஆண்டவரை வெளிப்படுத்துறாரு. அதே அதிகாரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. The அது same chapter God is telling. கொஞ்சம் துரிதமா அதை வாசிச்சுருங்க. Hallelujah. வாசிங்க. அதே வசனம் வாசிங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். ஆமென். அகங்காரிகள் பெருமை பேசுறவங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசுறவங்க, நான் தான் இந்த உலகத்துல, ஆண்டவருக்கு மேல நான் தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஒரு சிலர். Many people always speak proclaiming themselves. இந்த மாதிரி பெருமை பேசுறவங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசுறவங்க, அவர்கள் எப்படியா இருக்கிறார்கள்? அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். பாக்கியவான்கள் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், சந்தோஷமா இருக்கிறவன், நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். Hallelujah. People who are living such kind of life, we call them arrogant. ஆமென். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். Those who does evil, they prosper. ஆமென். அவங்க இந்த உலகத்துல என்ன தீமை செய்தாலும், என்ன பாவத்தை செய்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா திடமா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை, அவங்கள பார்த்தாலே ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. Whatever evil they does, they still keep on prospering. There is no seem any problem they have. ஆனா நம்மளை பார்க்கும்போது நம்ம பாவத்தையும் செய்யறது இல்ல, கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்யறோம், விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா எப்ப பார்த்தாலும் ஒரு சோகமாவே போயிட்டு இருப்போம் நம்ம. But when we look at us, we are praying, we are fasting, we are in the attending fellowship, always we with the dull face moving around. எப்பவுமே ஒரு சோகத்திலே அலைஞ்சிட்டு இருப்போம் இல்லையா? We have a watch the dull face and moving ஆனா அவன் எல்லா பாவத்தையும் பண்ணுவான், அவன் பார்த்தா பிரிஸ்கா போயிட்டு இருப்பான். He does all kinds of sin and he is very bright and enjoying his life. ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார், நாம் பேசுவோம். We speak that the living God is within me. ஆனா ஃபேஸ்ல சோகத்தை காட்டிட்டு இருப்போம். But in our face we see it shows sadness. ஆமென். Amen. ஆனால் அதை களைந்து போட வேண்டும். We have to throw all this garments. நம் உள்ளத்துல 1000 சோகங்கள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம் முகத்திலே காட்டாதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். Hallelujah. Even though we carry all these burdens and sorrow, we should not reflect it by our face. We should reflect the glory of God through our face. அப்பதான் பிசாசான வெட்கப்பட்டு போவான். Then one day the enemy will be put to shame. அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுங்க. If your beauty been shown in the face, பிசாசு ஈஸியா என்ன பண்ணிடுவானா, நம்பால் ஒருத்தர் ரெடியா இருக்காருன்ட்டு போயிடுவான். So enemy will easily catch you. அவனுக்கு பெரிய வெற்றி எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம முகத்தை சோகமா வச்சுக்கிறதா வெற்றி அவனுக்கு. The enemy delights when our face becomes sad. அதை நாம் காட்டாதபடிக்கு, நம் நாவிலே பேசாதபடிக்கு ஜீவனை பேச வேண்டும். We should not show in our face, not tell in our words, but we have to show by our life. அதிகாரத்தை பேச வேண்டும். We have to speak authority. இன்னைக்கு நம்ம பார்க்கிற மனிதர்கள் சந்தோஷமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். The people whom we see who are committing sin, they may be blessed and prosperous today. கர்த்தருடைய நாள் வருகிற போது அவர்களுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். But on the day of the Lord, God will show the difference between us and them. Hallelujah. அதே வேத பகுதியில கடைசி வசனத்தை நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாத்துங்க. When you read the last verse in the same chapter, 16ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள், கர்த்தர் அதை கூர்ந்து கவனித்து கேட்டு அவர் முன்பாய் வைக்கிற ஞாபக புத்தகத்துல எழுதுகிறார். God will listen to all the words that the people of God talk to one another, and he will remember them and keep them in the words of remembrance. Amen. Hallelujah. Hallelujah. நாம் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல், we should not deny the word of the Lord. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். We should glorify the name of God. நம்ம விரோதமா என்ன சூழ்நிலை இருக்கலாம், whatever situation may come against us, நம்ம விரோதமா எத்தனை விதமான போராட்டங்கள் இருக்கலாம், whatever troubles may come across us, ஆனால் அதன் மத்தியிலே என் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். in the midst of all these troubles, our God is faithful. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know the Lord whom I worship. அவர் என்னை உயர்த்த வல்லவர். He is able to raise me up. அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். He is able to bless me. அவர் என் தடைகளை உடைக்க வல்லவர். He is able to break the barriers. அவர் அடைக்கப்பட்ட வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. He is able to open the door that is shut against me. நாம் பேசும்போது நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். When we speak, God is able to do such things in our life. Amen. Amen. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, Habakkuk chapter 2 verse 3 says, குறித்த காலத்திற்கு உன் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. The vision has kept for a season. குறித்த காலத்திற்கு உன் வேண்டுதல் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. Your prayer has been kept for a season. அது முடிவிலே விளங்கும். It will show in the end. எப்போ விளங்கும்னு சொன்னா அதை நான் பெற்றுக்கொள்ளும் போது விளங்கும். When it will be shown, when we receive it, it will be shown. இப்போ நீங்க பேசலாம், ஏன்பா இத்தனை காலதாமதம்? You may ask God, Lord, why you delay things? என் ஜெபம் கேட்கப்படுதா? Lord, is my prayer is being heard? என் விண்ணப்பத்தின் சத்தம் கர்த்தருடைய செவிக்கு எட்டுதா? Is my supplication reaching the ears of the Most High? கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறாரா? Is God is looking upon me? இல்ல அவருக்கு மறைவா இருக்கிறேனா? Is I'm hiding before God? நான் பல நாட்களாய் பல வருடங்களாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே,
I'm praying, I'm seeking God for many years. என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே நீங்க சொல்லி ஏங்கி போயிருக்கலாம். You may be longing to God, Lord, why no answer? இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். You may living with lot of answers. ஆனால் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். Hallelujah. The word of God says the vision is kept for an appointment time. At the end it will reveal itself. எந்த முடிவிலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு விளங்கும். When is the end? The day when you receive it, you will it will reveal. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சிறந்ததை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Because God has kept the best thing for my life. அந்த சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கால தாமதத்தை எடுத்துக்கொள்கிறார். Hallelujah. In order to receive the best thing, God has determined a time. அந்த சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். To receive that best thing, God is preparing you to receive that. அதை கொண்டு வந்து கர்த்தர் நம் கரத்திலே கொடுக்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்காக தான் ஆண்டவர் கால தாமதத்தை எடுத்துக்கொண்டார். When that blessing come to your hand, then when you will remember, oh, I know now why God delayed this. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. குறித்த காலத்திற்கும் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. The vision is kept it for an appointment time. முடிவிலே அது விளங்கும். It will be spoken in the end. அது பொய் சொல்லாது. It will not lie. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. Even if it is tarrying, wait for it. அது நிச்சயமாய் வரும். Definitely it will come to அது pass. தாமதிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. வலது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். Turn to the person right to you. Your blessing will definitely come. இடது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் உன் ஆசீர்வாதம் Turn வரும். to your left and say that your blessing will definitely come. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அது ஒரு காலத்திலும் பொய் சொல்லாது. It will never lie. அது பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. God is not a man to lie, not a son of man to repent. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை குறித்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி தீருவார். God will definitely do what he has promised. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். God is able to fulfill everything. நாமுடைய நாமத்தை மறுதலியாமல் அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். We ஆமென். should not deny God, but we continue to praise him and lift up his name. அப்படியே நாம் செய்யும்போது When we does கர்த்தர் that, நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். God is able to bring things into our life. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். He knows our deeds. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் You have little strength. என் நாமத்தை மறுதலியாமல் You do not deny my name. என் வசனத்தை வார்த்தையை நீ கைக்கொண்டபடியினாலே Because you kept my word and இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக I kept வைக்கிறேன். an open door for you. நாமத்தை மறுதலியாமல் அவர் வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். We should not deny his name, but keep his word. கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். You have to put your faith in God's word. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும். You have to be confident in கர்த்தருடைய God's word. வார்த்தையை பற்றுக்கொள்ள வேண்டும். You have to hold on to the எனக்கு word. கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் வேண்டும். Whatever word God gives me, God is able to fulfill it. That kind of faith we must have. கர்த்தருடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும் என்று சொன்னால் அது நிச்சயமாய் பொய்யாய் திரும்பாது என்று விசுவாசிக்க We வேண்டும். have to believe that whatever word comes out of the mouth and tongue of God, it will not lie. அவர் நாமத்தின் மேல் அவர் வசனத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க When செய்வார். we keep our faith and trust in God, God is able to bring things to ஈசாக்கை நாம் pass. பார்க்கும்போது When you look at Esau, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே Genesis chapter 26, எல்லாரும் எகிப்துக்கு போகிறதுக்காக பிரயாணப்படுகிறார்கள். all the people are preparing to go to Egypt because of the famine. பஞ்சகாலம் வந்ததனால எல்லாரும் எகிப்துக்கு போறதுக்கு பிரயாணப்பட்டு போகிற போது They are going on their way to Egypt in order to escape from the famine. ஆனால் கர்த்தர் ஈசாக்கை தடுத்து நிறுத்துகிறார். God looks at Isaac and says, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், I will bless you. உனக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுப்பேன் என்று பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். God blessed him and God given us many promises. நான் உன் தகப்பனை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று God கர்த்தர் looks சொல்கிறார். at Isaac and says that as I blessed Abraham, I will bless you. அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் ஈசாக்கு விசுவாசத்தை வைத்தான். Isaac believed that promise God has given. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தார். Isaac waited with faith that what God has promised he will fulfill. என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற அந்த உறுதியோடு விசுவாசத்தோடு அவன் கேராரிலே தங்குகிறான். As God fulfilled the promise given to my father, the same God will fulfill the promise that he has given to me. I will stay in this land. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நாம் முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், The most important thing that we need to நாம் understand, கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கும்போது when we put our faith in confidence in God's கர்த்தர் word, நம்மை ஒரு சில வேளைகளை தடுத்து நிறுத்தும் போது நாம் அதை வார்த்தையை செவி கொடுத்து நாம் நிற்கும் போது when we stay
and the attention of God's word, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விசுவாசத்தில் அதை செய்யும்போது, when we listen to the word and does accordingly, அவர் நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பொறுப்பாய் மாறுகிறது. to bless us become God's அது responsibility. கர்த்தருடைய கடமையாய் It மாறுகிறது. becomes God's duty. அதை செய்தே தீர்வதற்கு கர்த்தர் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். He will definitely bring to pass. ஈசாக்கை அந்த எகிப்து தேசத்திற்கு அனுப்பியிருந்தால், When Isaac might have gone to Egypt, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போயிருக்கும். the promise that is given to Abraham would not have come to pass. ஆபிரகாமுக்கு நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். God promised to Abraham that I will bless your generation. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஈசாக்கை தடுத்து நிறுத்துகிறார். Hallelujah. God, in order to bring that blessing into Isaac's life, God stopped Isaac from going into Egypt. அந்த வார்த்தைக்கு ஈசாக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை வைத்து அவன் கேராரில் தங்குகிறான். Many people went to Egypt, but Isaac listened to the word and stayed in Gerar according to the promise of God. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God blessed Isaac. கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். God increased Isaac. அதே ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, Isaiah chapter 26 chapter verse 12 says, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். Isaac sowed in the land. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே God blessed him. அதே வருஷத்துல 100 மடங்கு பலன் The அடைந்தான். same year he reaped 100-fold. ஆமென், ஹalleluya. Hallelujah. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால Because he listened to the word of the Lord. மழை வருதோ வரலையோ, It doesn't matter rain comes or தண்ணி no. இருக்கோ இல்லையோ, It doesn't matter water is there or no. விதைகளை முளைக்க பண்ணுவது கர்த்தராய் இருக்கிறார். It is God's duty to raise the seed, raise the growth. ஆமென், ஹalleluya. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். He listened to the word of God. விதைக்கிறது என்பது ஒண்ணு. The sowing is one thing. நாம் சபையில விதையை பத்தி பேசுறோம்னா நம்ம என்ன நினைச்சிரோம்? Many times when we speak sowing, what we think? காணிக்கை மாத்திரம் நினைச்சிரோம் இல்லீங்களா? We think always about money. ஆனால் அது மாத்திரமல்ல, Sowing is not about money only. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை சபையில விதைக்க வேண்டும். Whatever talent God has given you, you have to sow in the நம் church. கொடுக்கப்பட்ட நேரத்தை கர்த்தருக்கென்று விதைக்க The வேண்டும். time that He has given, you have to sow in the church. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கென்று விதைக்க வேண்டும். Whatever blessing that God has given, you have to sow in the church. அது எந்த தாளந்து வேணா இருக்கலாம். It doesn't matter what kind of அந்த gift you have. தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் விதைக்கிற போது, When the gift and the talent that you are given, invest in the church. உங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை கர்த்தருடைய சபை வளர்ச்சிக்கென்று நீங்கள் பயன்படுத்தும் போது, The time that you are given to you invest in the growth of the church. நீங்கள் விதைக்கிற அந்த விதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா God இருக்கிறார். is seeing all that you sow in the church. அந்த விதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முளைக்க பண்ணுகிற தேவனா All இருக்கிறார். that seed that you showed, God will able to raise it up. அந்த முளைக்க செய்து கனிகளை நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுக்கிற தேவனா God இருக்கிறார். will give you the grace that whatever you sowed, it will grow and it will bear fruit. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, When we look at this verse, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். Isaac sowed in that land. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God blessed him. அதே வருஷத்துல அவன் எத்தனை மடங்கு பலன் பெற்றான்? The same year, how many folds he got the blessing? 100 மடங்கு பலன். 100-fold. Hallelujah. அப்படி என்றால் அவன் விதைத்த ஒரு விதை கூட வீண் போகவில்லை. ஆமென். Because it's like every seed that he sowed, it brought forth harvest. ஆமென். எல்லா விதைகளிலும் கர்த்தர் முளைக்க பண்ணினார். Every seed God made it to grow. கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். God is able to bless you in the same way. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் தாளந்துகளை, உங்கள் நேரங்களை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று விதைக்கிற போது, சபையின் வளர்ச்சிக்காய் நீங்கள் பிரயாசப்படுகிற போது, அந்த விதைகள் எல்லாவற்றையும் வீண் போகாதபடிக்கு கர்த்தர் அதை முளைப்பிக்க பண்ணுகிற தேவனாக Hallelujah. இருக்கிறார். When you sow your talent, your gifting, your timing, your ability in the growth of the church, God is able to bless you as He has blessed Isaac. அவன் கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைத்து விதைத்தான். He trusted in the word of God and sowed in that land. 13ஆம் வசனம் சொல்கிறது, 13th verse says, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். as the days goes by, Isaac become greater and greater. ஆமென், ஹalleluya. Hallelujah. அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான தேசத்திலே அவனை கர்த்தர் உயர்த்தினது போல, He became a great man in the land because God increased him. உங்களையும் கர்த்தர் அபிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். God is able to bless you in the same way He உங்களை blessed வர Isaac. வர கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். As the days goes by, God will able to raise you up. உங்களை வர வர கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். God is able to bless you again and again. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். God has kept a Rehoboth for you. ஆமென், ஹalleluya. Hallelujah. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வேத பகுதியை நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் போய் வெட்ட ஆரம்பிக்கிறான். Whatever well that was closed,
Isaac go and dig it and open again. ஆனால் அதுக்கு விரோதமாய் மனிதர்கள் செயல்பட்டார்கள். The Philistines come and fought against every well he dug again. ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கும் அவன் சந்ததிக்கும் ஒரு ரெகோபோத்தை வைத்திருந்தார். But God has reserved a Rehoboth for Isaac and his generation. அந்த ரெகோபோத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். God is able to release such kind of Rehoboth in your life. அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் காரியங்களை செய்யும்போது, But when you do according to the words of the அவருடைய Lord, வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும்போது, when you trust in the word of அவர் God, வார்த்தையை நீங்கள் நம்பும்போது, when you put confidence in the word, அவர் வார்த்தையை நீங்கள் சார்ந்திருக்கும் போது, when you depend on the God's word, உங்களுக்கென்று வைத்திருக்கிற ரெகோபோத்தை கர்த்தர் காண்பிக்க வல்லவராய் the இருக்கிறார். Rehoboth that is reserved for you, God will able to show you. அந்த ரெகோபோத் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில வரும். The Rehoboth you will see in your life. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அல்ல, It's not our father's blessing. உங்கள் முந்தாதையருடைய ஆசீர்வாதம் It's அல்ல, not our forefathers' blessing. உங்களுக்கென்று வைத்திருக்கிற But ஆசீர்வாதம், the blessing that God has reserved for you. உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், The blessings God has kept for you. கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க God வல்லவராய் will இருக்கிறார். able to bring it into your ஆமென், life. ஹல்லேலூயா. Amen, hallelujah. எல்லா பொக்கிஷங்களும் கர்த்தர் அந்த திறந்த வாசலுக்கு பின்பாய் வைத்திருக்கிறார். God has kept all the treasures behind that closed door. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வார்த்தையை பற்றிக்கொள்ள வேண்டும். You have to hold on to the அவர் word. வார்த்தையை சார்ந்திருக்க You வேண்டும். have to depend on the word. அந்த வார்த்தை உங்களை நிச்சயமாய் நடத்தும். That word will definitely lead you. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். That word will strengthen you. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your deeds. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் You have little strength. என் நாமத்தை மறுதலியாமல் You do not deny my name. என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியினாலே Because you kept my word. இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசல். Before you listen, Amen. open door. Hallelujah. இதுவரைக்கும் வாசல் அடைப்பட்டு போயிருக்கலாம். Until this time, இதுவரையிலும் the doors might have closed for you. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு போயிருக்கலாம். Opportunities might have denied for you. வேலை ஸ்தலங்களிலே உயர்வுகளை காணக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்கலாம். You do not see the promotion in your workplace. கர்த்தர் அந்த தடைகளை உடைக்க வல்லவராய் God இருக்கிறார். is able to break that door. அடைக்கப்பட்ட barriers. வாசலை கர்த்தர் திறக்க வல்லவராய் God is இருக்கிறார். able to open the doors. அந்த வாசலுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை பிரவேசிக்க செய்வார். God will enable you to go through that அந்த door. வாசலுக்குள்ளாய் கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். In that door, God has kept many blessings for நீங்கள் you. நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை வைத்திருக்கிறார். The things that you're thinking and praying, நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை வைத்திருக்கிறார். the things that you're asking, அது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் the வைத்திருக்கிறார். things that more than you ask or imagine has been அந்த kept for you. வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அந்த வாசலுக்குள்ளாய் உங்களை பிரவேசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. In order to inherit everything, God is able to make you to go through the door. இனி ஒருவனும் அதை பூட்டாதபடிக்கு, Nobody can able to shut the door. இனி ஒருவனும் அதை எதிர்த்து Nobody நிற்காதபடிக்கு, will be able to stand against இனி that. ஒருவனும் உங்க ஆசீர்வாதத்தை தடை செய்யாதபடிக்கு Nobody will be able to stop your கர்த்தர் blessings. வலிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God is a great God. அவர் திறக்கும் போது ஒருவனும் அதை பூட்டாதபடிக்கு When he கர்த்தர் opens, திறப்பார். nobody will be able to close it. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? என் வாசல் திறக்கப்படும், My door will be என் open. அடைப்பட்ட வாசல் திறக்கப்படும், My door will be open. என் அடைப்பட்ட வாசல் The திறக்கப்படும். door that is shut for இனி me will open. ஒருவனும் பூட்டாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். God will open it that no man can shut இனி it. என் ஆசீர்வாதத்துக்கு ஒருவனும் தடை செய்ய முடியாது. No man will be able to stop my ஆமென். blessing. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, He is not a man to lie. மனமார He மனுபுத்திரன் is அல்ல. not a son of man to repent. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், He is a God who opens that no man can shut. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற கர்த்தருமாய் இருக்கிறார். He is a God who no man can open when he shuts. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். One thing I want to tell you and close down. ஆண்டவர் வாசலை திறக்கிற தேவன் மாத்திரமல்ல, God is not a God only to open the door. ஆண்டவர் வாசலை பூட்டுகிற தேவனுமாய் He இருக்கிறார். is also God to close the door. 7ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு The பூட்டுகிறவரும். 7th ஆமென். verse says that he is a God who opens that no man can shut it, and also he is the same God who closes it that no man can open it. நாம் நினைச்சிட்டு இருப்போம் ஆண்டவர் வாசலை திறக்கிற தேவன் மாத்திரம்தான். We are thinking most of the time God only open doors. ஆண்டவர் வாசலை பூட்டுகிற தேவனுமாய் But இருக்கிறார். God is also God who shut the door. முதலாவது ஆண்டவர் பூட்டுகிற வாசல் பாதுகாப்பின் வாசல். The first door God closes, பொல்- the close of protection. பொல்லாத சத்ருவானவன் உன் குடும்பத்திலே நுழையாதபடிக்கு, Hallelujah. God put a door of protection that the enemy will not enter into your family. பொல்லாத சத்ருவானவன் குடும்பத்தை உடைக்காதபடிக்கு, He put a door that the enemy will not scatter your family. பொல்லாத சத்ருவானவன் கணவன் மனைவிடத்தில் இருக்கிற உறவை உடைக்காதபடிக்கு, He puts a door that the enemy will not bring difference and division between husband and wife. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற உறவை உடைக்காதபடிக்கு, He puts a door that the enemy will not break the relationship between parents and the children. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து வாசலை பூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். God is a God who put a hedge and close the doors. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம நித்திரைக்கு செல்லும் போது என்ன பண்றோம், அழகா எல்லாத்தையும் டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு போய் படுக்கிறோம் இல்லையா? When we usually go to bed, what we do? We just close the door and we go and sleep. ஏனென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும், திருடன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. So in order to protect ourselves and the things that you kept in our house, the enemy should not come in. ஏன்னா ஊருக்கு போனோம்னா என்ன பண்றோம், இங்க எப்படின்னு தெரியல, பூட்டெல்லாம் எங்க போடுறதில்ல. நம்ம ஊர்ல என்ன பண்றோம், பூட்டு போடுவோம்.
When we go, usually when we go to vacation, what we do? We put Dindigul puttu. திண்டுக்கல் பூட்டு, அந்த திண்டுக்கல் பூட்டை போடுறதை விட போயிட்டு மறந்துடுவோம் பூட்டணுமா இல்லையான்ட்டு. திருப்பி வந்து என்ன பண்ணுவோம்? Most of the time, halfway to the airport only, we'll remember whether we lock the house or வந்து என்ன பண்ணுவோம்? 2 முறை பூட்டை இழுத்து பார்த்துட்டு தான் போவோம் திருப்பி. We check the lock and then we'll go. ஏன் வீடு பாதுகாப்பா இருக்க வேண்டும்னு சொல்லி. Because why we do that? Because we want the house to be safe. அதனால அப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். But God gives that protection more than that. ஏன்னா கர்த்தர் வாசலை பூட்டுகிறார் என்று சொன்னால் நம்மை பாதுகாப்பதற்காக. When God close the door means God's protection. நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக. God's protection upon our home. நம்முடைய ஆசீர்வாதங்களை பாதுகாப்பதற்காக. God's protection upon our பொல்லாத blessings. சத்துருவானன் நமக்குள்ளாய் வராதபடிக்கு நம்மை வாசலை பூட்டி பாதுகாக்கிற தேவனா God இருக்கிறார். close the door so that the enemy will not have access into our life. இன்னொரு வாசலை கர்த்தர் ஏன் பூட்டுகிறார் என்று சொன்னால், one of the other door why God closes. இன்னும் அந்த வாசல் திறக்கப்படுவதற்கு நாம் இன்னும் தகுதி உள்ளவர்களாய் மாறவில்லை என்று. Hallelujah. God closed many doors because we are not yet prepared to so that the door open for us. Amen. Hallelujah. Hallelujah. அதனால தான் வாசல் இன்னும் பூட்டி இருக்கு. That's why many of the doors that you are knocking is still closed. இன்னும் திறக்கப்படுவதற்கு நான் இன்னும் தகுதி பெறவில்லை. I am not yet qualified to receive the door open. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, 1 Peter chapter 5 verse 9 says, கொஞ்ச கால பாட அனுபவிக்கிறவங்களை Hallelujah. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். Hallelujah. Amen. Even though suffering tarries for a time, God will prepare it, mold it and make it for a set time. ஏன் வாசல் இன்னும் பூட்டி இருக்கு? Why the door is still closed? இன்னும் விசுவாசத்துல நீங்க சீர்படல. Because we are not yet matured in faith. ஏன் இன்னும் வாசல் பூட்டி இருக்கு? Why the door is still closed? விசுவாசத்துல இன்னும் ஸ்திரப்படல. We have not still strengthened in faith. ஏன் வாசல் இன்னும் பூட்டி இருக்கு? Why the door is still closed? இன்னும் விசுவாசத்துல நான் பலப்படல. Because I'm still not strengthened in faith. ஏன் வாசல் இன்னும் பூட்டி இருக்கு? Why the door is still closed? இன்னும் விசுவாசத்துல நான் நிலைநிற்கலன்னு. Because still I'm not standing in faith. நாம் விசுவாசத்துல சீர்பட்டு ஸ்திரப்பட்டு பலப்பட்டு நாம் நிலை நிற்கும் போது, when you are strengthened, grounded and rooted in faith, இனி ஒரு கால தாமதம் இல்லாமல் கர்த்தர் வாசலை திறக்க வல்லவராக there will not be any more delay. God will be able to open the doors. நம்மை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாம் இந்த 4 கட்டத்துல எந்த கட்டத்துல நிற்கிறோம் என்று. We have to discern ourselves, introspect our life with where we are standing. விசுவாசத்துல சீர்பட்டிருக்கிறேனா? Am I strengthened in faith? விசுவாசத்துல ஸ்திரப்பட்டிருக்கிறேனா? Am I rooted in faith? விசுவாசத்துல பலப்பட்டிருக்கிறேனா? Am I grounded in faith? விசுவாசத்துல நான் நிலை நின்றுகிறேனா? Am I standing in faith? நாம் எந்த கட்டத்துல இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, When we search our life, அதை which stage I am in, நாம் முன்னேற்றிக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். we have to change our position. அந்த முன்னேற்றம் அடைகிற போது நிலை நிற்போம் என்று சொன்னால், when we change ourselves, our position and go to that place, நிச்சயமாய் அடைப்பட்ட வாசல் திறக்கப்படும். definitely the closed door will be open இனி for us. ஒருவனும் அதை எதிர்த்து பூட்டாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். God will open in such a way that nobody will be able to raise and நம்மை close. தான் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். We have to search ourselves. அப்படியே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளும் போது When we search ourselves, வெற்றி நமக்கு நிச்சயம் உண்டு. hallelujah, the victory is definitely for Amen. us. Hallelujah. Hallelujah. அந்த திறந்த வாசலுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்ய வல்லவராக Through the open doors, God is able to lead us. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். He knows your உனக்கு deeds. கொஞ்சம் பலன் இருந்தும் Though you are little கர்த்தருடைய strength, நாமத்தை மறுதலியாமல் because you did not deny His name, அவர் வார்த்தையை கைக்கொள்ளும் போது because we keeping His word, அவர் திறந்த வாசலை வைக்கிறார். God will open doors. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், Shall we all rise up our எனக்கு hands and say, முன்பாய் திறந்த வாசல் இருக்கிறது. I have an open door எனக்கு before me. முன்பாய் திறந்த வாசல் இருக்கிறது. I have an open door அந்த before me. வாசலுக்குள்ளாய் நான் பிரவேசிப்பேன். In the door I will go. கர்த்தர் உங்கள் வாசலை திறப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். God is ready to open your doors. ஆனால் அந்த வாசல் திறக்கப்படுவதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Before God could open the door, am I prepared to go through that? Amen. Hallelujah. Hallelujah. அதை நாம் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க செய்வார். Hallelujah. Hallelujah. When we understand that, God will definitely able to open the door. Amen. Amen. நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, shall we all rise up and just look unto the presence of God? Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம். ஓ, ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஒருவரும் மௌனமா இராதபடிக்கு எல்லா நாவுகளும் கர்த்தரை நோக்கி முழங்கட்டும். Open your mouth and praise கர்த்தரை God. நோக்கி முழங்கட்டும். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிறதோ Thank you. அது எல்லாவற்றையும் இந்த வேளையில நினைத்து அறிக்கையிடுவோம். எல்லாரும் ஒருவரும் மௌனமா இராதபடி கர்த்தர் கொடுத்த whatever தருணத்தை, trouble you going through, Oh, whatever hallelujah. difficulty you go through, just tell God, just Amen. confess to God. Hallelujah. அப்பா என் முன்பா இருக்கிற அடைப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் Lord, ஆண்டவரே. let the door that is closed அந்த before me, வாசல் let it open. திறக்கப்படுவதற்கு நான் பாத்திரனாய் மாறட்டும் அப்பா. Lord, qualify me, Lord, equip me so that the door that is closed before me Oh, shall be hallelujah. opened. அப்பா நான் இன்னும் Hallelujah.
விசுவாசத்திலே சீர்படவில்லை என்று சொன்னால் சீர்படுவதற்கு உதவி செய்யுங்க Lord, ஆண்டவரே. if I'm not matured in faith, help me to be mature in faith. விசுவாசத்திலே ஸ்திரப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. Help me to grounded in faith. விசுவாசத்திலே பலப்பட உதவி செய்யுங்க Help me ஆண்டவரே. to strengthen in faith. விசுவாசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக. Help me to remain in faith. என் வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தாலும், Whatever difficulty comes in my என்ன life, போராட்டங்கள் வந்தாலும், whatever troubles come in my life, விசுவாசத்திலே அசைக்கப்படாதபடிக்கு, let me not be shaken in my faith. விசுவாசத்திலே வேரூன்றி நிலைத்திருக்கிறவனாய் காணப்பட கிருபை தருவீராக. Make me a man who rooted in ஓ faith. ஹalleluya. நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. Lord, you are a Lord who sees நீர் என்னை me. கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா. You are the God who look upon me. நான் உம்மை மாத்திரமே நம்புகிறேன் ஆண்டவரே. Lord, I trust you alone. நான் உம்மை மாத்திரமே நம்புகிறேன். Lord, you are my hope. ஓ ஹalleluya. Hallelujah. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்க நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த சபை மக்களையும் கரத்தில் ஒப்போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில வாசல்கள் அடைப்பட்டு போயிருக்கலாம், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே, உயர்வுகள் தடுக்கப்பட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் தடுக்கப்பட்டு போயிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா அடைப்பட்ட வாசலும் திறக்கப்படுவதாக. ஓ ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை வெட்கப்படுத்தாத தேவனப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று வேதம் சொல்லுகிறபடி, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பீராக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறபடி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வசனம். நீரே நித்திய வெளிச்சமா இருந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான சூழ்நிலைகளை தகர்த்து போடுவீராக. அப்பா, இவருடைய கிரியைகளை நீர் காண்கிற தேவன், இவருடைய கொஞ்சம் பலத்தை காண்கிற தேவன் அப்பா. நாமத்தை எப்படி பற்றி கொள்கிறார்கள் என்பதை காண்கிற தேவன், வார்த்தை எப்போது எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்பதை நீர் காண்கிற தேவன். அதற்கு உண்டான பலனை நிச்சயமாய் தருவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் கொடுத்த அதிகாரத்தின் திறவுகளை வைத்து பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும், வரன்களையும், கிருபைகளையும், ஒத்தாசைகளையும், பொக்கிஷங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய், குடும்ப வாழ்க்கைக்கு நேராய், வேலை ஸ்தலங்களுக்கு நேராய், இந்த சபைக்கு நேராய் இப்போதே கட்டவிழ்கிறேன் அப்பா. நீர் கொடுத்த அதே அதிகாரத்தின் திறவுகளை வைத்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, வேலை ஸ்தலங்களுக்கும் சபைக்கும் விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், நாவுகள், வன்கண்கள், பொறாமை நாவிகள், மலை போன்ற சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், பண கஷ்டங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், பொல்லாத சத்ருவின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், எல்லா அந்தகார கிரியைகளையும், எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே 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 கடிந்து கட்டி ஜெபிக்கிறேன். பரலோகத்திலே கட்டப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா. பானையில மாவும் எண்ணெயும் குறையாதபடிக்கு நிரம்பி ஒழுகிற ஆசீர்வாதத்தை பொழியுங்க ஆண்டவரே. மீதியான எல்லா காரியங்களும் சமூகத்தில் வைக்கிறோம். எங்கள் அனுதினம் நேர்த்தியா நடத்துகிற தேவன் நேர்த்தியா நடத்த வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.